சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க வாங்க, உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். ராம், நீ உன் ஒய்ஃப் பக்கம் வந்து உட்காரு. டேய் பரவாயில்லடா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏய், நீ இங்க உட்காரதான் கல்யாணம் பண்ணியா? அங்க போய் உட்காரு. என்னடா பாக்குற, வந்து உட்காரு. டேய், நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேனா இல்ல நீ எனக்கு விருந்து வைக்கிறியா? உட்கார்ந்து சாப்பிடுறா. அப்ப நாங்க விருந்து சாப்பிட வந்திருக்கோம்னு நினைச்சியா? பாஸ், நாங்க வந்ததே உன்னையும் உன் ஒய்ஃபையும் பக்கத்துல உட்கார வச்சு ஜோடியா பாக்குறதுக்காக தான். வந்து உட்காருங்க. வந்து உட்கார்றா. உட்காருங்க, வாங்க. சாப்பிடுமா? ஓகே ஆண்டி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? என்னரா நீயே பிசைஞ்சு நீயே சாப்பிட்டுக்கிற? நான் செஞ்சா நான் தான் சாப்பிடணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பதான் உன் ஒய்ஃப் வந்துட்டாங்கல்ல, நீ உன் ஒய்ஃப கூட்டி விட போற, உன் ஒய்ஃப் உன்னை கூட்டி விட போறாங்க. ஏய், இப்ப இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னா நீங்களா எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு நாங்க பார்க்க வேண்டாமா? ஊட்டி விடு. இல்ல, எதுக்கு அதெல்லாம்? நீங்களும் ஊட்டி விடுங்க. நானா? ஆமா, நீங்க தான். டேய், என்னடா யோசிக்கிற? ஊட்டி விடுறா. ஊட்டி விடுறா. ஊட்டி விடுறா. சொல்றேன், என்ன யோசிக்கிற? ஊட்டி விடுறா. இவ்வளவு பேர் சொல்றோம்ல. ஊட்டி விடு. ஊட்டி விடு. ஊட்டு, ஊட்டு. மீனா, நீங்களும் ஊட்டி விடுங்க. சாப்பிடுங்க. நான் வெயில வந்துட்டு இருக்காரா? என்ன இவ்வளவு கூட்டம்? அத்தாடி, இப்படி திங்கிறாங்க. யாரு இவங்க? டேய், யாரா அவங்க? பாரா, சொல்ல மாட்டேங்கிறான். ஓகே, டேய் யாரா நீ? அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா நடக்குது? நம்ம சாப்பாடு கேட்டா தோட்டத்துக்கு கஞ்ச கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. நீங்க டிசைன் டிசைனா சாப்பிடுறாங்க. இருக்குடா உங்களுக்கு. மாமா, மாமா, ஃபர்ஸ்ட் தோட்டத்து மேட்டரை பேசிடுவோம். ஆமா, வாங்க. ஏடா, இன்னைக்கு வயல உழுவணும்னு டிராக்டர்காரனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன். நீங்க அவனுக்கு போனை போட்டு ஸ்ட்ரிக்ட்டா பேசுங்க. ஏண்டா, அப்பா வெளியில போயிருக்காருன்னு சொன்ன வீட்டுக்குள்ள இருந்து வராரு. டேய், அவர் அப்பா இல்லடா. உன் அப்பா இல்லன்னா வேற யாரு? அவரு ராமோட மாமா. நீ காசு கம்மியா கொடுப்பேன்னு சொன்னியா? ஐயோ இல்ல மாமா, அப்பெல்லாம் சொல்ல மாமா. அவன் கேட்டதை விட 1000 ரூபாய் கூட தான் தரேன்னு சொன்னேன். ஆனா அவன் இன்னைக்கு வர முடியாது, நான் பக்கத்து ஊருக்கு போறேன், நான் நாளைக்கு தான் வருவேன்றேன். சரி, நாளைக்கே வரட்டுமா? அப்பெல்லாம் முடியாது. நம்ம தோட்டத்துக்கு உழுவணும்னு கூப்பிட்ட உடனே அவன் வரணும். அதை விட்டுவிட்டு அவன் வேற தோட்டத்துக்கு போனான்னா அவனை உழுவவே விடக்கூடாது. நீங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வாங்க, வண்டியை தூக்கிட்டு வந்துருவான். அவன் வெறும் கையில உழுவட்டான். ஏய் மடையா, இதென்ன போட்டி போட்டுட்டு செய்யற வேலைன்னு நினைச்சியா? இது பசிய போக்குற வேலைடா. நம்ம வயல் மாதிரி தான் இன்னொருத்தனோட வயலும். அவன் தான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன போடா. அப்ப அவனை மன்னிச்சு விட சொல்றீங்களா? சரி, அப்போ மாடுக்கு பதிலா நீ உழுது வா. நானா? ஆமாண்டா, அது செய்ய வேண்டியதை நீ செய்ய. இதுக்கு அவனே பரவாயில்ல போலயே. அந்த பப்புன் யாரு? பப்புனா? அவரு ராமோட சித்தப்பா. சித்தப்பாவா? சாரி, உன் சித்தப்பான்னு தெரியாம கலாச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விடு. பரவாயில்லையா? டேய், நான் என்னடா சொல்லணும்? எவ்வளவு கேஷுவலா சொல்றேன். அவன் அப்பன மாதிரி தானே இருப்பேன் அவனும். ஓகே, மன்னிச்சு வாங்க சாப்பிடலாம். கூகுள் வா சாப்பிடலாம். மூடல
நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ம் நாங்க அப்புறம் சாப்பிடுறோம், பசங்க எல்லாம் சாப்பிட்டோம். ம் நீ போ 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 கிளம்பு கிளம்பு. போ. அப்புறம் அந்த பப்புன்னு சொன்னவளுக்கு மறுசோறு வைக்காத. மீனா கூட்டு வை ரேவதி. இந்தா மீனா. ரேவதி ஒண்ணு வந்துட்டாரு. ஐயோ அப்பா. ராம், இவர்தான் உங்க அப்பாவா? ஆமாண்டா. ஹீரோ மாதிரி இருக்காரா? டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் எங்க அப்பா ஹீரோ தான்டா. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கப்பா. வாங்க Hi, அங்கிள், சாப்பிடலாம். ஹலோ எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. என்ன அங்கிள், ராம் மீனா சாப்பிட்டாதான் சாப்பிடுவாராமே, அதே மாதிரி நீங்களும் ஆன்ட்டி சாப்பிட்டாதான் சாப்பிடுவீங்களாமே. ஏய் சும்மா இரு. இல்லம்மா, நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ராம் சாப்பிடு சாப்பிடு, எல்லாரும் சாப்பிடுங்க. ஆண்டி சாப்பாடு சூப்பர். ஷப்பா, இந்த கும்பல் என்ன கூத்தடிக்க போறாங்களோ. சரி நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க, நான் என் ரூமுக்கு போறேன். எங்க போறீங்க நீங்க? ஒரு சின்ன வேலை இருக்கு. இனிமே எங்க ராம பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை உங்களுக்கு? ஒரு நிமிஷம் ரா. எங்கடா அது? கார்ல இருக்குடா. போய் எடுத்துட்டு வா. என்ன பண்ண போறேன்? நம்மள ஒருத்தனும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி பார்க்காதமே நிப்போம். டேய், என்னடா இதெல்லாம்? டேய், நாங்க யாரும் உன் கல்யாணத்துக்கு வரல. உங்களை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்குதான். ஷப்பா, ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தாடா. நம்மளுக்கு ஒரு தடவை கூட நடக்கல, அதை கேட்க ஒருத்தனும் இல்ல. கெட்டிமேலன்னு சொன்னாதான் மாலை மாத்துவீங்களா? மாத்துறா. ராம், என்னடா பாக்குற? மீனா கழுத்துல மாலை போடுறான். கட்டின பொண்டாடி தானே போட சொல்றாங்க. ஓடுங்க தம்பி. டேய், மாலை போடுறா. மாத்துறா. போடு ராம், மாலைய போடு. டேய் ராம், மாத்து. ராம் மாலைய போடுங்க. போடு. போடுடா. என்னடா யோசிக்கிற? என்ன மாலைய ராம் போடு. சொல்லிற? யோசிச்சுட்டு இருக்க. மாலையை போடு போடு. ராம். என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போடு. அட போடுடா.